வெல்கம் டு தேஜஸ் விஜய் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, பெரும்பாலானவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுமை அப்படின்னா அது கடன் சுமை தான். இந்த கடன் சுமை பாரத்தை தலையில் சுமக்கவும் முடியாமல் கீழே இறக்கி வைக்கவும் முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு வர்றாங்க. நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, சந்தோஷமாக இருக்கவே முடியாது. எந்த நேரமும் மனசுக்குள்ள கடன் பற்றின சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால் ஆரோக்கிய பிரச்சனையும் வந்துடும். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை அப்படி இருக்கிறதுனால ஆயுசும் குறையுதுன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு தேய்பிறை சஷ்டி திதியில முருகப்பெருமானை இந்த முறையில் வழிபாடு செஞ்சு பாருங்க. அடுத்த சஷ்டி திதிக்குள்ள கடன் இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி மாலை சஷ்டி திதியில் உங்களோட வீட்டிலேயே நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். பூஜை அறையை சுத்தம் செஞ்சுக்கிறங்க. பூஜை அறையில் இருக்கிற சுவாமி படங்களுக்கு பூக்கள்னால அலங்காரம் செஞ்சுட்டு, உங்களோட வீட்டில் இருக்கிற முருகனின் திருவுருவ படத்திற்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு செவ்வரளி பூக்களை கண்டிப்பாக வாங்கி போடுங்க. செவ்வரளி பூ வாங்குறதுக்கு காசு பணம் பார்க்காதீங்க. 10 ரூபா கூட குறைய இருந்தாலும் பரவாயில்லை. செவ்வரளி பூவை வாங்கி முருகப்பெருமானுக்கு வச்சிருங்க. சிகப்பு நிறத்தில் சதுர வடிவில் ஒரு துணி துண்டை எடுத்துக்கிறங்க. அதில் முருகப்பெருமானை வேண்டி 11 ரூபாயை வைத்து காணிக்கையாக முடிச்சு போட்டுக்கிறங்க. இந்த முடிச்ச உங்களோட உள்ளங்கைகளில் வச்சுக்கிட்டு, முருகா என்னோட கடனை அடைக்க நீ தான் வழியை காட்டணும் அப்படின்னு மனதில் வேண்டிக்கிறங்க. இந்த காணிக்கையை முருகப்பெருமானின் பாதங்களில் வச்சிருங்க. முருகனுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. பிறகு பிரார்த்தனை செஞ்சுக்கிறங்க. இறுதியாக கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு திங்கக்கிழமை, அதாவது 29/4/2024 தேய்பிறை சஷ்டி திதி இருக்கு. இன்னைக்கு மாலை இந்த வழிபாட்டை செய்து முடிச்சிருங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சரியா செவ்வாய் ஹோரையில், அதாவது காலை 6 மணியில இருந்து 7 மணி வரைக்கும் இருக்கு. அந்த நேரத்தில் முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் முடிஞ்சு வச்ச அந்த முடிச்சை எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு மனதார வேண்டுதல் வைங்க. அந்த கோயிலில் இருக்க முருகப்பெருமானுக்கும் 2 விளக்கை போட்டு இந்த முடிச்ச அந்த முருகப்பெருமானின் உண்டியல்ல போட்டுட்டு வந்துடுங்க. உண்டியல்ல போட்டுட்டு, முருகா என்னோட கடனை தீர்க்க வேண்டிய வேலை உன்னோடது, முயற்சிகளை நான் செய்கிறேன், எப்படியாவது எனக்கு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கடன் சுமையில இருந்து நீங்கள் எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு முருகனை முழுசாக நம்பி வழிபாடு செஞ்சுட்டு வீடு திரும்புங்க. கடனை அடைப்பதற்கு உண்டான அத்தனை வழியையும் கடன்னு உங்கள் கண்ணுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமான் காட்டுவார். நிச்சயமாக உங்களோட கடன் எல்லாமே சீக்கிரம் அடைந்து விட்டு மன நிம்மதியை பெறுவீங்க. முழு நம்பிக்கையில் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட முழு கடனும் அடையும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருகன் வழிபாட்டிற்கு உகந்த அதிசக்தி வாய்ந்த முக்கிய நாளாக கருதப்படுறது தான் சஷ்டி. இந்த சஷ்டி தினத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது அவரோட அருளை பரிபூரணமாக பெறலாம். சஷ்டியானது மாதத்தில் 2 முறை வரும். ஒன்று வளர்பிறை சஷ்டி, மற்றொன்று தேய்பிறை சஷ்டி. அப்படி அதி முக்கியமான நாளில் முருகனின் அருளை பெறுறதுக்கும் வளமான வாழ்க்கையை அடைகிறதுக்கும் ஒரு சூட்சம மந்திரத்தையும் இன்னைக்கு நான் உங்களுக்காக சொல்லித்தரேன். இன்றைய தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க செய்யலாம். இயலாதவங்க இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னாலே போதும். முதல்ல சஷ்டி தினத்தில் முருகனுக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி பார்த்துருவோம். இந்த வழிபாட்டை மாலை 6 மணிக்கு மேலே இரவு 9 மணிக்குள்ளே செஞ்சாலே போதும். இந்த வழிபாடை செய்கிறதுக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல தான் முருகனோட படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செஞ்சு நல்ல மனம் மிக்க பூக்களை சாற்றுங்க. உங்களோட வீட்டில் வேல் சிலை இருந்தது அப்படின்னா அதற்கு கூட நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபடுறதும் சிறப்பு தான். அதோட முருகனுக்கு பிடித்த எளிமையான நெய்வேத்தியங்களில் ஏதாவது ஒன்றை செய்து வச்சுக்கிறோங்க. இப்போது முருகன் படத்துக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுக்கிறோங்க. இந்த தீபமானது கிழக்கு முகமாக எரியணும். நீங்கள் வடக்கு முகமாக அமர்ந்து ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. அதன் பிறகு கற்பூர தீப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம். பிரசாதங்களில் வீட்டில் இருக்கிறவங்க பகிர்ந்து உண்ணுங்க. சஷ்டி தினத்தில் செய்யப்படுற இந்த வழிபாடு முருகனின் பரிபூரண அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த வழிபாடு செய்ய நேரமில்லை, வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு இரவுக்குள்ள
நான் சொல்கிற இந்த மந்திரத்தை 108 முறை எழுதணும். இதை எழுதுகிற நேரம் ராகு காலம், யமகண்டம் போன்றவை இல்லாது இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கிறங்க. மற்றபடி உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்குதோ அப்போலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி 108 முறை எழுதி முடிச்சுக்கிறங்க. இப்போ இந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் சிக்கல் மேவிய சிங்கார போற்றி அப்படிங்கிற மந்திரம் தான். இந்த மந்திரத்தை தான் நீங்கள் 108 முறை எழுதணும். முருகனின் அதிசக்தி வாய்ந்த மந்திரங்களில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது முருகனின் பரிபூரண அருளை பெற்று தர்றதுக்கான ஒரு சூட்சம மந்திரமாகவும் கருதப்படுது. ஆக இன்றைய தேய்பிறை சஷ்டி திதியில் இந்த மந்திர வழிபாட்டை செய்கிறவங்க வாழ்க்கையில் சகல செல்வங்களும் பெருகி நிம்மதியுடன் வாழக்கூடிய யோகத்தை முருகப்பெருமான் அருள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செய்து பலன் பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லி என்னோட பதிவையும் பகிர்ந்துக்க மறக்காதீங்க. இது போன்ற நல்ல தகவல்களை நீங்கள் மேலும் மேலும் தெரிஞ்சுக்க என்னோட தேஜஸ் விஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. மேலும் ஒரு அருமையான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்டில் தென், தேஜஸ் விஜி.